அஸ்ஸலாமு அலைக்கும் and very good evening to all. நான் நேற்று லாஸ்ட் கிளாஸில் ஒரு டேபிள் எப்படி பேசிக்காக கிரியேட் பண்ண சம்மந்தமாக அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வியூஸ், டேட்டா ஷீட் வியூ அண்ட் டிசைன் வியூ சம்மந்தமாக பார்த்திருந்தேன். அதில் லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது வந்து பிரைமரி கீ சம்மந்தமான ஒரு விஷயம். அதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அஹ், அதாவது பிரைமரி கீன்னு சொன்னால் என்னன்னு சொன்னோம் இல்லையா? பிரைமரி கீங்கிறது ஒவ்வொரு டேபிளை நாங்கள் எத்தனை டேபிள் கிரியேட் பண்ணாலும் இருக்கிற ஒவ்வொரு டேபிளையும் யுனிக்காக ஒவ்வொரு டேபிளையும் ஏதாவது ஒரு டேட்டா ஒரு ஃபீல்டை நாங்கள் என்ன செய்யறது யுனிக்காக வச்சுக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ தான் பிரைமரி கீ. ஸோ நான் கிரியேட் பண்ற ஒவ்வொரு டேபிளும் கட்டாயம் ஒரு பிரைமரி கீ கொண்டிக்கணும். அந்த பிரைமரி கீ அந்த டேபிள்ல யுனிக்கான ஒன்றாக இருக்கணும். ஓகேவா? அப்படி யுனிக்காக இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரிலேஷன்ஸ் கிரியேட் பண்ற டைம்ல அல்லது ரெண்டு டேபிள்ஸ் ஜாயின் பண்ற டைம்ல அல்லது ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு நாங்க ஃபாரின் கீ யூஸ் பண்ண டைம், அதாவது ஒரு டேபிள்ல இப்ப ரெண்டு டேபிள் இருக்குதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ்னு ரெண்டு டேபிள் இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்கு. அதில் நான் ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து பிரைமரி கீயாக கொடுத்திப்போம். தென் கோர்ஸ் டேபிள் எடுத்துக்கொண்டு சொன்னால் கோர்ஸ் டேபிள்ல கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் டியூரேஷன் இது மாதிரியான டேட்டாஸ் அங்கே இருக்கு. அப்ப இந்த கோர்ஸ் டேபிள்ல கோர்ஸ் ஐடிங்கிறவரை நாங்கள் யூனிக்காக வச்சுப்போம். ஸோ கோர்ஸ் ஐடிங்கிறவரை பிரைமரி கீயாக வைப்போம். இப்ப இந்த ரெண்டு டேபிளையும் நாங்க ஜாயின் பண்ண வேண்டிய தேவை வரும் இல்லையா? எப்பன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் எடுக்கிற டைம்ல ஒட்டோவாக அந்த கோர்ஸ் வந்து அவருடைய டேபிள்ல அப்டேட் ஆகணுமாக இருந்தால் நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளையும் கோர்ஸ் டேபிளையும் ஜாயின் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ற டைம்ல ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீ யூனிக்காக இருக்கு. நாங்கள் ஒரு கீயை யூனிக்கா வச்சுப்போம் இல்லையா? அந்த ஃபீல்டை நாங்க என்ன செய்வோம்? பரோ பண்ணுவோம். அதாவது அவரை நாங்கள் ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்றேன்டால் உங்கள்கிட்ட வந்து ரெண்டு பென் ஈக்குதுன்னு சொன்னால் ஒரு பென் என்ன செய்யறோம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை நான் என்ன செய்வோம் கோர்ஸ் டேபிளுக்கு நாங்கள் கோர்ஸ் டேபிள் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணுவதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த பிரைமரி கீட பெனிஃபிட்ங்கிறது அட முக்கியத்துவம்ங்கிறது நாங்கள் இப்படி விளங்கி கொள்ளலாம். பிரைமரி கீங்கிறது ஒரு டேபிள்ல எப்பயுமே ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் நிற்கும். இந்த பிரைமரி கீயை கொண்டு தான் அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய யூனிக்கான ஃபீல்டு என்ன செய்யப்படும், ஐடென்டிஃபை பண்ணப்படும். மூணாவது விஷயம், அந்த பிரைமரி கீயை நாங்கள் என்ன செய்யறது இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ற டைம்ல அந்த டேபிளுக்கு நாங்கள் அந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணுவதற்காக வேண்டி இந்த பிரைமரி கீயோட நாங்கள் ரிலேஷனை ஏற்படுத்தி விடுவோம். ஓகேவா? நாங்கள் லாஸ்ட்டாக வந்து என்ன செஞ்சோன்னு சொன்னால் டேபிள் கிரியேட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் பேசிக்காக சொன்னது டேபிளை கிரியேட் பண்ணினா தான் எங்களுக்கு குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஏழுமாக இருக்கும். ஸோ நான் ரிப்பீட் என்ன செய்யறேன்னு சொன்னால் கிரியேட் பண்ணி காட்டுறேன். கிரியேட்டில் போயிட்டு நான் என்ன செய்வோம் டேபிள் டிசைனில் டேபிள் டிசைனை நாங்கள் கிளிக் பண்ணன்னு சொன்னால் எங்களுக்கு டிசைன் வியூ ஓப்பன் ஆகும். இந்த டிசைன் வியூங்கிறது நான் எடுத்தோட சொன்ன மாதிரி என்னோட டிசைனிங் ஒர்க்கை மட்டும் தான் இங்கே செஞ்சுக்கணும். டேட்டா இன்புட் பண்ற ஒர்க் எல்லாம் இங்கே செய்யறது இல்லை. ஸோ எங்க இந்த டேபிள்ல நாங்க எந்த டேபிள் என்ன மாதிரியான டேபிள் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிளுக்குரிய நேமை வச்சு அந்த டேபிள் என்ன மாதிரியான ஃபீல்டு எல்லாம் வரணும்னு ஆரம்பத்தில் நான் டிஃபைன் பண்ணி கொள்ளும். ஸ்டூடெண்டா இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஃபீல்ட் நேம், ஸ்டூடெண்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் என்னென்ன வரணும். ஒரு இவர் நாங்கள் கிரியேட் பண்ண டேபிள் வந்து கோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணதாக இருந்தேன்னு சொன்னால் இண்டிகேட் பண்ணதாக இருந்தால் இந்த கோர்ஸ் சம்பந்தமான என்னென்ன டீட்டெயில் அந்த ஃபீல்டில் அந்த டேபிள் இன்க்ளூட் பண்ணப்படணுமோ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் ரஃபாக எழுதி எடுத்துக்கொள்வோம். அல்லது ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டால் அந்த கம்பெனி சம்பந்தமான என்னென்ன டீட்டெயிலாம் அந்த டேபிளில் வரணுமோ அதை நாங்கள் என்ன செய்வோம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். ஸோ முதலாவது நாங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுற டைமில் நாங்கள் டேபிள் கிரியேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு டேபிள் டிசைனில் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படியான ஒரு வியூ ஓப்பன் ஆகும். தென் இந்த டேபிளில் நாங்கள் எந்த டேட்டாவை இன்புட் பண்ண போகிறோமோ எந்த ஃபீல்டெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபீல்டு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் ஒன் பை ஒன்னாக கீழே கீழே டைப் பண்ணி கொள்வோம். ஓகேவா?
ஃபீல்ட் நேம்ங்கிறது நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எக்ஸல்ல நான் எக்ஸலையும் காட்டுறேன். ஓகேவா? எக்ஸல் இது வந்து எக்ஸல் ஒர்க் இல்லையா? இதுல ஏபிசிடி அப்படின்னு இருக்கிறது தான் என்ன எக்ஸல்ல காலம்னு சொல்லுவோம் எங்களுக்கு. இப்ப இந்த எக்ஸஸை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த ஃபீல்ட் நேம்டு இருக்கிறவர் இங்க ஏபிசிடின்னு வரக்கூடியவர் தான் இங்க ஃபீல்ட் நேம் இருக்கிறார். டேட்டா டைப்ங்கிறது நாங்க வந்து டைப் பண்ணக்கூடிய ஃபீல்டுக்குரிய டேட்டா டைப் என்ன மாதிரியான டேட்டா நான் கொடுக்க போறோம். இங்க பாருங்க இதே ஃபீல்டு தான் நாங்க மீக்கிறது. ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கவுண்டிங், ஷார்ட் டைம், ஷார்ட் டேட், லாங் டேட் இது சம்மந்தமான இந்த மாதிரியான டேட்டா டைப் தான் நாங்கள் இருக்கு. ஓகேவா? ஃபீல்ட் நேம்ங்கிறது நாங்கள் இந்த கொலம்ல என்னென்ன டைப் பண்ணியிருந்தோம். நான் நேரத்தோட என்ன செஞ்சேன் இன்னைக்கு நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒன்றா டைப் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களையும் டைப் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ எக்ஸலுக்கும் எக்ஸஸுக்கும் உரிய ஒத்துமை வந்து இதுதான். பட் நாங்கள் எக்ஸஸ் யூஸ் பண்ணுற நோக்கம் வேறு, எக்ஸல் யூஸ் பண்ணுற நோக்கம் வேறு. ஸோ நான் என்ன செய்கிற நேரத்தோட கிரியேட் பண்ண மாதிரி இதில் வந்து பிரைமரி கீக்காக வேண்டிய ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன் நார்மலா. ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறேன். தென் நேம், class name, DOB, date of birth and இமெயில் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் நான் 5 ஃபீல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுல வந்து பாருங்க ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் நான் வந்து சொன்னது. நம்பர் அப்படி கொடுத்தேன்னு சொன்னா எங்களுக்கு நம்பர் மட்டும்தான் டைப் பண்ணேன். ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னால் ஐடி கொடுக்குற டைம்ல லெட்டர்ஸும் யூஸ் பண்ணி ஐடியை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது வந்து ஷார்ட் நேம் லைக் ஷார்ட் டெக்ஸ்ட் லைக் கட்டும். அண்ட் எஃப் நேம் ஃபெஸ்ட் நேம்ங்கிறதும் ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே, டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நான் செய்ய மாற்றிக்கணும். இமெயில் ஐடி ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் வந்து நான் சொன்னோம் பிரைமரி கீங்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் டேபிள் டிசைனை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு பிரைமரி கீ ஆப்ஷன் காட்டி இந்த ஃபீல்டில் வந்து இந்த ஃபீல்ட் எல்லாத்துலேயும் நான் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறவரை தான் நான் என்ன செய்யலாம் யூனிக்காக வைக்கலாம் இல்லையா? இது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதே ஐடி வந்து ஒரு காலமும் வராது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் நிற்கும். ஓகேவா? அதே மாதிரி அப்போ அந்த மாதிரியான ஃபீல்டை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்வோம் பிரைமரி கீன்றதை ஓகேவா கொடுத்துட்டு இதை என்ன செய்வோம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நாங்கள் சேவ் பண்ணி கொள்கிறோம். எஸ்டியூ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணி கொள்வோம். ஓகேவா? தென் அதே மாதிரி இதை நாங்கள் டேட்டா ஷீட் வியூவில் நான் பார்ப்போம் இருந்துன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ண ஃபீல்டு வந்து எங்களுக்கு இப்படி அப்பியர் ஆகும். இப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு BM001 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஏ என்ற நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். பி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிட்டு ஏ ஏபிசி at com அப்படின்னு சரி சாம்பிளுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்தா பாருங்க இப்போ இதை நான் PM001 அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. என்ன செய்ய முடியாது, பிரைமரி கீ வந்து ஒருத்தருக்கு ஒரு தரம் தான் கொடுக்கலாம், டூப்ளிகேட் பண்ண முடியாது. இப்போ 001ங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. ஸோ திருப்பி நீங்க அதே நம்பரை கொடுக்குறதுங்கிறது இங்கே எலோ பண்ணப்படாது. ஸோ என்ன செய்யறாங்க 002 அப்படின்னு கொடுப்போம். பாருங்க இப்போ 2 கொடுத்தோன்னே அந்த எரர் என்ன செய்யலை எங்களுக்கு எப்பியர் ஆகல. அப்போ பிரைமரி கீ கொடுக்கறதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீல்டை வந்து யூனிக்காக காட்டுது. இதே மாதிரி ஒருத்தர் ரிப்பீட் ஆக இயலாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் நான் என்ன செஞ்சுக்கிறோம் பிரைமரி கீங்கிறத கொடுத்திக்கிறோம். அண்ட் சி டி டேட் ஆஃப் பர்த் வந்து
காம் அப்படின்னு செஞ்சு கொடுத்துக்கொள்ளும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதை சேவ் பண்ணிட்டு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். டேபிள் டிசைன்ல போயிட்டு கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயிலை நான் இன்புட் பண்ணதுக்காக வேணும். அப்போ இதில் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இதில் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற ஒரு ஃபீல்ட் கொடுத்துக்கொள்கிறோம். தென் கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன். ஓகேவா? அடுத்தது ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சில ஃபீல்டும் கொடுத்துக்கொள்ளும். இப்போ பாருங்க, ஃபீஸ்ங்கிறது எங்களுக்கு வந்து கோர்ஸ் ஐடி, ஓகே, கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன். ஸோ எங்களுக்கு வந்து நான் 6 மந்த் அப்படி இல்லாட்டி 1 இயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம் இல்லையா, கோர்ஸ் டியூரேஷன். இந்த ஃபீஸ் வந்து கரன்சிலைக்கும். ஸோ நாங்கள் இதை என்ன செய்யும், கரன்சிக்கு மாற்றிக்கொள்வோம். தென் நான் என்ன செய்யறேன்னா இதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறவரை பிரைமரி கீயாக செலக்ட் பண்ணி கொண்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். கோர்ஸ் இன்ஃபோ அப்படின்னு. ஓகே. ஒன்ஸ் நான் சேவ் பண்ணதுக்கு பின்னால இந்த வியூவில் போயிட்டு நான் டேட்டா ஷீட் வியூக்கும் இதை சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறேன், நான் இங்கே வந்து நான் நேரத்தோடைய கொடுத்த டேட்டாவை இங்கே டைப் பண்ணுறேன். நான் நேரத்தோட கொடுத்தது என்ன, ஸ்டூடெண்ட் இன்ஃபோல BM001 இல்லையா? ஸோ BM001 கோர்ஸ் நேம் வந்து எக்ஸஸ், கோர்ஸ் டியூரேஷன் 6 months, கோர்ஸ் ஃபீஸ் சம்திங் வந்து என்ன செய்யணும், 1000. 1000 அப்படின்னு என்ன செஞ்சு கொடுத்து கொள்றோம். தென் அதே மாதிரி BM002 இங்க வந்து எக்ஸல் எக்ஸல் அப்படின்னு கொடுத்து கொள்றேன். இதுவும் வந்து 6 months. தென் ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறோம், ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அண்ட் கோர்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கிறோம், இதில் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் இன்ஃபாலையும் ஸ்டூடெண்ட் ஐடியை நாங்கள் பிரைமரி கீயாக கொடுத்திக்கிறோம். இப்போ நான் இதை சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களோட அடுத்த விஷயம் வந்து ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்ம் ஒன்று எப்படி நான் கிரியேட் பண்ண போகிறோம், இந்த 2 டேபிளையும் வச்சு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது என்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி எங்களோட டேட்டாவை நாங்கள் அப்டேட் பண்ணுற டைம் ஒருத்தர் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவாரா இருந்தேன்னு சொன்னால் அவரோட ஸ்டூடெண்ட் ஐடி, அதே மாதிரி ஃபுல் நேம், அவர் ஃபுல் நேம் கொடுக்குற டைம் இந்த இடத்துல ஃபுல் நேம் வரணும், சாரி ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன், தென் லாஸ்ட் நேம் கொடுக்குற நேரத்தில் இந்த இடத்துல லாஸ்ட் நேம் வரணும், டேட் ஆஃப் பர்த், இமெயில் எல்லாம் ஆட்டோவாக அப்டேட் ஆகணும். ஸோ அப்போ நாங்கள் ஃபார்ம் என்கிறது நான் சொன்னது வந்து என்னென்னா, இப்போ இன்னைக்கு வந்து என்ன செஞ்சோம், நாங்கள் BM001 BM002 ஒவ்வொரு டேட்டாவை டைப் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அந்த டேபிள். அப்போ இந்த டேபிளை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நான் ஃபார்மை ஃபில் பண்ணுவதன் மூலமாக என்ன செஞ்சோம், மொட்டோவாக இங்கே எங்களுக்கு அந்த டேட்டா அப்டேட் ஆகும். ஸோ முதலாவது நாங்கள் இந்த 2 டேபிள்லையும் ரிலேஷனை ஏற்படுத்தினால்தான் நாங்கள் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி ஒரு ஃபார்மை வச்சுக்கொண்டு இந்த 2 டேபிளையும் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த 2 டேபிளுக்கும் ரிலேஷன் இல்லை என்றால் 2 டேபிளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யாது, எங்களுடைய ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதாவது எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ் டூல் என்ற ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. இந்த டேட்டாபேஸ் டூலில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், டேட்டாபேஸ் படிக்கிற டைமில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்பவே முக்கியம். இதில் வந்து வித்தியாசமானது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் சொல்லுவாங்க. 1-to-1 ரிலேஷன், 1-to-many, many-to-many, 1-to-many அப்படின்னு சொல்லி வித்தியாசமான
ரிலேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு டேட்டா பேஸை நான் டீட்டெயிலாக படிக்கிற டைம், கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிற டைமில் அதை பற்றின ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டேபிள் என்ன செய்யறது, நாங்கள் ரெண்டுக்கு மேற்பட்ட டேபிளையோ நாங்கள் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது. எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒவ்வொரு டேபிள்லையும் இருக்கக்கூடிய யூனிக்கான ஃபீல்டுகளை நாங்கள் செலக்ட் பண்ணுவதன் மூலமாக அல்லது எங்களுக்கு தேவையான ஃபீல்டுகளை இணைச்சுடுறதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யறது, ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேபிள், இந்த டேபிள்ல இருந்து ரெண்டு டேபிளுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன இங்க எனக்கு அர்த்தம் அப்படி சொன்னால், இந்த இடத்துல சொல்ல வராங்க, இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இவருக்கும் எக்ஸஸ் பண்ணலாம், இவருக்கும் எக்ஸஸ் பண்ணலாம், இவரும் அதை பாவிக்கலாம், இவரும் அதை பாவிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயம் கிரியேட் பண்ணப்பட்டிக்கணும். அப்படி பண்ணிப்பட்டிருந்தால் தான் எனக்கு என்ன செய்யலாம், ரெண்டு ரெண்டு டேபிளுக்கும் எங்களுக்கு ஒரே டைம்ல சேம் டைம்ல டேட்டா பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக கிரியேட் பண்ணப்படலைன்னு சொன்னால் எங்களோட டேட்டா என்ன செய்யாது, ப்ராப்பராக பாஸ் ஆகாது. ஸோ முதலாவது என்ன செய்வோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன செய்யறது, நாங்கள் டேட்டா பேஸ் டூல்ஸ் என்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ண அப்படி சொன்னால் கிளிக் பண்ண சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. ஓகேவா, இதை நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆஹ், ஒரு blank விண்டோ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணி டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும், கோர்ஸ் இன்ஃபோ அண்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ரெண்டு டேபிள். அப்போ இந்த ரெண்டு டேபிளையும் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த போகிறோம். ஸோ நான் ஒன்ஸ் இதில் டபுள் கிளிக் பண்ணினாலே என்ன செஞ்சிடும், இந்த இன்டர்ஃபேஸுக்கு நாங்கள் அதை செலக்ட் பண்ணக்கூடியது வந்துடும். அல்லது நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்ன செய்யலாம், நாங்கள் கொண்டு வந்து போடலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். தென் இதை நான் என்ன செய்யறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால், எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணால் நாங்கள் என்ன செய்யறது, இங்கே பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் இங்கேயும் பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ ரெண்டு பிரைமரிக்கு நான் என்ன செஞ்சிடுறேன், இணைச்சு விட்டுறேன். அப்போ என்ன செய்யறது, இங்கேருந்து இங்க இருந்து நான் என்ன செய்யறது, இப்படி இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டு சொன்னால் என்ன செய்யும், எங்களுக்கு அந்த பிரைமரிக்கு கிரியேட் ஆகும். இப்படி ஒரு டேபிள் ஒன்று வரும், எடிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. நான் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணவா இல்லையான்னு கேட்டுவார். நான் ஒன்ஸ் கிரியேட் கொடுத்துட்டேன்னு சொன்னேன் பாருங்க, ஒரு லைன் ஒன்று போகும் ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு. அப்போ ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ என்ற டேபிளும் கோர்ஸ் இன்ஃபோ என்ற டேபிளும் இப்போ என்ன செஞ்சிக்குது, ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணப்பட்டுட்டு. ஓகேவா, இதுக்கு பிறகு என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணு. ஒன்ஸ் இது நீங்கள் தவறாகத்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணீங்க சொன்னால் இதை கிளிக் பண்ணி delete கொடுக்கலாம். ஓகேவா, அல்லது என்ன செய்யறது, ரைட் கிளிக் பண்ணி இந்த delete என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆப்ஷன் கேட்டு வரும், delete பண்ணவா அப்படின்ட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அது அழிஞ்சிடும். ஸோ பாருங்க, இங்க கிளிக் பண்ணி மவுஸை ப்ரெஸ் பண்ணின மாதிரியே அப்படி என்ன செய்யணும், இழுத்துட்டு வந்து ட்ரெக் பண்ணி இங்க ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால், ட்ராப் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிரும். ஸோ நான் என்ன செய்வோம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து ஆஹ், இப்போ வந்து என்ன செய்ய வேண்டால், ஃபார்ம் டிசைன் அப்படின்னு ஆப்ஷனை நாங்கள் என்ன செய்வோம், எனேபிள் பண்ணிக்கொள்வோம். ஓகேவா, ஃபார்ம் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவோம். சார் எக்ஸ்கூஸ் மீ சார். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஹோம் டிசைன் எப்படி சார் நீங்க எடுத்தீங்க? நான் கிரியேட் இந்த டேபுக்கு போனேன்னு சொன்னால் டேபிள்ஸ், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், சரிதானே. இதில் வந்து ஃபார்ம் டிசைன் என்ற ஆப்ஷன், நாங்கள் இந்த டேபிள் டிசைன் என்ற கிளிக் பண்ணோம். எங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டிசைன் கொடுத்தோன்னு சொன்னால் ஃபார்ம் என்ன செய்யும், எங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, ஓகே சார், ஓகே சார், வந்துட்டு வந்து. ஓகே சார். ஓகே. இப்போ பாருங்க, நாங்கள் கிரியேட் இந்த டேபுக்கு போகிறோம். இதில் ஃபார்ம் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபார்ம் டிசைன் கொடுத்து என்ன செய்யலாம், நாங்கள்
இதை வந்து ஃபார்மை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதில் எங்களுக்கு இன்னைக்கு இந்த பட்டன்ஸ், அதே மாதிரி இமோஜியோ போடுறது, இமேஜஸ் போடுறது, செக் பாக்ஸ் போடுறது, அட்டாச்மெண்ட்ஸ், ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மெனுவலாக ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அப்போ அந்த ஆப்ஷன் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் டிசைன் என்ற ஆப்ஷன். ஃபார்ம் என்கிற ஆப்ஷன் வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சோம்னு சொன்னால் அந்த டேபிள் என்ன செய்யறது, அந்த டேபிளை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் அப்படியா இருந்தா, இப்போ எங்களுக்கு ரெண்டு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் ரெண்டையும் வச்சு நாங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கொடுப்போம். இதுல பாருங்க, கோர்ஸ் இன்ஃபோ என்ற டேபிள் வைக்கக்கூடிய அவ்வளவும் என்ன செஞ்சுக்கிறீங்க வந்து இருக்குது. ஓகேவா? எங்களுக்கு என்ன செய்யலாம், இங்க ஷோ ஆல் டேபிள் கொடுத்தேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. சாரி, ஓகே. இதில் வந்து என்ன செஞ்சுக்குது, எங்களுக்கு கோர்ஸ் இன்ஃபோ அண்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்ம் கிரியேட் ஆகிக்குது. நான் என்ன செய்ய முன்னே எடிட் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன செய்வோம், ஃபுல் நேம்ங்கிறத இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். தென் இமெயிலுங்கிறத இங்கே நாங்கள் ஃபீல்டை சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ரெண்டு டேபிளை நீக்குது. கோர்ஸ் நேம் எங்களுக்கு கோர்ஸ் நேம் தேவை, கோர்ஸ் டியூரேஷன், ஃபீஸ், இதை நான் என்ன செய்வோம் இங்கே அரேஞ்ச் பண்ணி தூக்கி மேலே வச்சுக்கொள்வோம். இமெயில் அட்ரஸை நாங்கள் ஃபுல் நேமுக்கு அடுத்ததாக வச்சுக்கொள்வோம். ஓகேவா? ஓகே. அப்போ உங்களை ஃபார்ம் என்ன செய்யலாம், நீங்கள் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? எந்த இடத்துல மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணி உங்களுக்கு விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் ஐடியை லாஸ்ட்டுக்கு போட்டு அப்படி என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி அந்த டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஒன்ஸ் நாங்கள் அதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி சேவ் பண்ணிக்கொள்வோம். இதில் வந்து என்ன செய்வோம் நாங்கள் ஃபுல் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து நான் என்ன செய்கிறேன், இதை சேவ் பண்ணி கொள்றேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, நான் என்ன செய்கிறேன்னால் இதுல நியூ ரெக்கார்டு நான் எட் பண்ணணுமாக இருந்தென்றால் என்ன செய்யறது, இங்க பாருங்க கீழே ஸ்டார் மார்க் போட்ட மாதிரி ஒரு அடையாளம் இங்க நியூ ஓ பிளாங்க் ரெக்கார்ட் அப்படின்னு எனக்கு காட்டுது பாருங்க, லாஸ்ட் ரெக்கார்ட். ஓகேவா? லாஸ்ட் ரெக்கார்ட் வந்து 002 தானே நாங்கள் லாஸ்டா கிரியேட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அப்ப என்ன செய்யறது, நாங்க வந்து இந்த இதை கொடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ நான் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ கிரியேட் பண்ண ஃபார்மை வச்சு என்ன சரி ஸ்டூடெண்ட் ஐடியா ஃபில் பண்ணுவோம், ஃபுல் நேம் கொடுப்போம், இமெயில் அட்ரஸ் கொடுப்போம், தென் கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன், ஃபீஸ். அப்போ இதெல்லாம் நான் கொடுக்குற டைமில் ஒட்டோவா என்ன செய்யணும், எங்கள்ட ஸ்டூடெண்ட் இன்ஃபோலையும் கோர்ஸ் இன்ஃபோலையும் அப்டேட் ஆகணும். நான் என்ன செய்யுங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், நியூ ரெக்கார்டுன்றதை இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சாரி, ஓகேவா? இன்னைக்கு என்ன செய்யறேன், நான் டைப் பண்றேன் BM003 அப்படின்ட்டு. ஃபுல் நேம் வந்து நாங்கள் CD கொடுத்தோம் இல்லையா, இங்க வந்து கொடுக்குறோம். தென் இமெயில் அட்ரஸ் வந்து ef123@.com அப்படின்னு கொடுக்குறோம். கோர்ஸ் நேம் வந்து MS வேர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கோர்ஸ் டியூரேஷன் 6 months. கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஓகேவா வந்து கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், ஒட்டோவா சேவ் ஆகிரும். இப்ப பார்ப்போம் நாங்க எங்களோட டேபிள்ல வந்து அப்டேட் ஆகிக்குதாண்டு. சரியா? பாருங்க, BM003 இங்க வந்து நான் ஃபில் பண்ணல இல்லையா, ஈண்டு கொடுத்தோம். லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் நாங்க அங்க எட் பண்ணிக்கல ஃபார்ம்ல.
அதே நேரம் இமெயில் எட் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன செஞ்சுக்குது, நான் அங்கே கொடுத்த டீட்டெயில் வந்து என்ன செஞ்சுக்குது இங்கே எங்களுக்கு வந்திக்குது 003. அதே மாதிரி கோர்ஸ் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதே மாதிரி சரியா BM003 MS வேர்ட் 6 months. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணினோம். ஃபார்மை கிரியேட் பண்ணி இங்கே நாங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணினோடனே எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அந்த டேட்டா வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து என்ன, நாங்கள் ஒவ்வொரு இதாக வந்து இங்கே டைப் பண்ணி பண்ணிக்காம ஒன்ஸ் நாங்கள் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த ஃபார்மை வச்சு எங்களுக்கு தேவையான டேட்டாஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிதானே? அந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய விஷயம், டேட்டாபேஸ் டூல்ஸுக்கு போயிட்டு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் உருவாக்கி இருக்கணும். ரிலேஷன்ஷிப் உருவாக்கக்குள்ள நாங்க ரெண்டு பிரைமரி கீ என்ன செய்வோம், இணைச்சிடுவோம். மெச் பண்ணினா மட்டும்தான் என்ன செய்ய ரிலேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார்ம்ங்கிறது இந்த பர்பஸுக்காண்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ அதாவது ரெண்டு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளை வச்சு என்ன செய்யறது, ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறோம். என்னத்துக்காக, நீ அந்த டேபிளில் நாங்கள் அரே டேட்டை ரெண்டு டேபிளையும் மாறி மாறி என்ன செய்ய வேண்டி தேவைப்படும் எங்களுக்கு, டேட்டாவை கொடுத்துட்டே இருக்க வேணும் இல்லையா. ஒரு தரம் ஃபெஸ்ட்டுக்கு வரணும், ஸ்டூடெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படி என்ன செய்யணும், அவர் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை வந்து ஒன்று ஒன்றா டைப் பண்ணிகிட்டே போகணும். திருப்பி வந்து கோர்ஸ் இன்ஃபோக்கு போயிட்டு அதே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்ன செய்யணும், 001 எக்ஸஸ் அவரை சம்மந்தமான டீட்டெயிலை டைப் பண்ணணும். அதே தவிர நாங்கள் வந்து ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் இன்னைக்கு எடுத்துட்டோம்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஃபார்மை ஒன்ஸ் ஃபில் பண்ணனே எங்களுக்கு ரெண்டு டேபிளும் மட்டும் அப்டேட் ஆகிடும். நான் வந்து இங்கே ஒரு தரம் அப்டேட் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து அதே டீட்டெயில் இல்லாட்டியாக்கு மேல் மிச்சமான டீட்டெயில் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நாங்கள் அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ஒன்ஸ் ஃபில் பண்ணுறோன்னே எங்களுக்கு என்ன செய்யும், ரெண்டு டேபிளும் அட் அ டைம்ல என்ன செஞ்சிடும், அப்டேட் ஆகிடும். அப்படி நான் அப்டேட் பண்ணுவதாக இருந்தால் பேசிக்கான விஷயம் என்ன, ரிலேஷன்ஷிப் கட்டாயம் உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, ஒன்ஸ் அட் அ டைம்ல அப்டேட் ஆகாது. தனியே தான் என்ன செய்ய நாங்கள் அப்டேட் பண்ணணும். என்னதான் நாங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் அது ஒட்டோவாக அப்டேட் ஆகாது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்ம் உடைய பர்பஸ். ஃபார்ம் வந்து பேசிக்காக, அப்போ ஃபார்மை பற்றின ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்மை கிரியேட் பண்ணி நான் எப்படி அட் அ டைம்ல ரெண்டு டேபிளுக்கு டேட்டா பாஸ் பண்ற சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் நான் செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். இது இல்லாம ரிலேஷன்ஷிப்ல இதை விட அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நாங்க ஒன் ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னோம், பிரைமரி கீ சம்பந்தமாக. அது இல்லாம நிறைய கீ இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபாரின் கீ இருக்குது. அது இல்லாமல் நிறைய கீஸ் என்ன செய்யுது, எக்ஸஸ்ல யூஸ் பண்ணப்படுது. அப்ப அந்த கீஸ் எல்லாம் நாங்கள் படிக்கிறதுங்கிறது நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற டைம், ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து கூடுதலாக தேடி போக வேண்டிய நிலைமையில தான் படிக்கும். அப்படி இல்லாமல் பேசிக்காக நாங்கள் வந்து என்ன செய்யலாம், இப்படியான ஒரு ஒரு ஆஃபீஸ் லெவலில் இப்படியான ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறதா, டிஎஸ் ஆஃபீஸ்லையோ ஏஜி ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு பிரதேச சபையிலையோ ஒர்க் பண்ணுற டைமில் எங்களோட ஒர்க்கை ஈஸ் பண்ணி கொள்வதற்காக இப்படி ஒரு ஃபார்மை ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறோம், ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துகிறோம். அப்போ என்ன செய்யறோம், அந்த ஃபார்மை வச்சு நாங்கள் வார கஸ்டமர்ஸ்ட வார ஆட்கள்கிட்ட டீட்டெயில்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ எங்களுக்கு லேசாக பார்த்துக்கொள்ள இயலுமா, ஒன்ஸ் நாங்கள் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு லேசாக ஆட்களுடைய டேட்டாவை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்க, குவாரிஸ். ஓகே, நான் வந்து சாம்பிளாக ஒரு டேட்டா பேஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் டேட்டா வந்து நாங்கள் டைப் பண்ணி பண்ணி போகணுன்னு சொன்னால் மிச்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அதனால நான் வந்து அப்போ இந்த டேபிள் உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 498 டேட்டாஸ் வந்து டைப் பண்ணப்பட்டிருக்குது. நான் இந்த டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சாம்பிள் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி டேட்டா எக்ஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணினால் இப்படியான டேட்டாஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸல் எக்ஸஸ் வேர்டில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே.
அடுத்த விஷயம் வந்து நாங்கள் டேபிள்ஸ் பார்த்தோம், ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து குவாரி டிசைன் அப்படின்றத நாங்கள் கிளிக் பண்ணோம் சார். குவாரின்னு சொன்னோம்னா குவாரினால் கொஷன் சொல்லணும் இல்லையா, கேள்வி கேட்குறது. அதாவது நாங்கள் இதில் இந்த டேபிளை பார்த்து கோர்ஸ் டீட்டெயில் என்கிற டேபிளை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அதாவது எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குதா, அதை தா. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கின்றா, அதை தா. அதே மாதிரி எங்களுக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் தேவையோ ஒரு டேபிளில் அந்த ஃபீல்டை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி எனக்கு தா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு வே தான் இந்த குவாரிஸ். சரியான குவாரின்னு சொன்னா கேள்வி கேட்கறது இல்லையா. அப்ப நாங்க நிறைய டேபிள் கிரியேட் பண்ணலாம், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய ஃபீல்ட்ஸ் கொடுத்து. இப்ப மேலே இருக்கிறது எல்லாம் என்ன டேட்டா ஃபீல்டு இல்லையா, ஒரு ஃபீல்டு. இதுல பாருங்க, இதுலயே வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. அப்படி எல்லா ஃபீல்டும் எங்களுக்கு என்ன செய்யப்படாது, தேவைப்படாது. சம்டைம்ஸ் எங்களுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், எங்களோட மேல் அதிகாரி எங்களுக்கு இந்த மாதிரியான இந்த டேட்டா மட்டும் குறித்த ஒரு நபரை சொல்லி, அல்லது குறித்த ஒரு மக்களை ஏரியா பீப்புளை சொல்லி இவங்களுடைய இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது. நாங்கள் டேபிளில் ஏற்கனவே நாங்கள் இன்புட் பண்ணி வச்சு இப்போ டேட்டா எல்லாம் அந்த டேபிள் அப்படியே தூக்கி நாங்கள் அவருக்கு கொடுத்தோன்னு சொன்னோன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையில் இல்லையா. அப்ப அந்த டேபிள்ல இருந்து நாங்க சம் டேட்டாஸ், அவர் என்ன மாதிரியான டேட்டாவை கேட்டாரோ அந்த டேட்டா மட்டும் தனியாக என்ன செய்யறது, நாங்க வேறுபடுத்தி அவருக்கு ஒரு குவாரியாக நாங்க டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். அப்ப அப்படியான ஒரு ஒர்க் யூஸ் பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன் தான், ஃபீச்சர் தான் வந்து குவாரிஸ். இப்ப குவாரி என்கிறது என்னென்ன உங்களுக்கு விளங்கிக்கும். ஆஹ் இப்ப பாருங்க, நாங்க குவாரி டிசைன்ல கிளிக் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ரைட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ஸ் டீடைல்ஸ், நாங்கள் என்ன டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோமோ அந்த டேபிள் இங்கே என்ன செய்யும், எப்பியரா. நாங்கள் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுங்க, லிங்க்ஸ் குவாரிஸ் அண்ட் அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிறோமோ அது அப்படியே இந்த சைடில் எப்பியர் ஆகும். இப்போ எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் டீட்டெயில் என்ற டேபிள்ல இருந்து சில ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் டேட்டாவை நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம், தனியாக பிரிச்செடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் கிளிக் பண்ணலாம் அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகேவா. உங்களுக்கு தவறுதலாகத்தான் வேற டேபிள் இது இல்லாமல் இப்போ இன்னைக்கு ஒரு 4-5 டேபிள் இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டேபிள் இங்கே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன சார் கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி delete கொடுத்தீங்கன்னால் என்ன செஞ்சிடும், அது delete ஆகிடும். ஓகேவா. அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் டேபிள் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், எங்களுக்கு எல்லா டேட்டாவும் தேவையில்லை. அப்போ குவாரி நாங்கள் கிரியேட் பண்ணதுக்கான நோக்கமே வந்து எங்களுக்கு சில டேட்டாஸ் தான் தேவை, எல்லா டேட்டாவும் தேவையில்லை. அப்படியான டைமில் தான் குவாரி கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் வந்து ஒரு பிரின்சிபல் வந்து கேட்குறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்டை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணித்தாங்க. அப்போ நான் என்ன செய்ய சொன்னால் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி அவர் எப்போ ஜாயின் ஆகினாரு, எவ்வளோ நாள் கோர்ஸுக்கு ஜாயின் ஆகியிருக்கிறாரு, அது மாதிரி கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் பேட் பண்ணிக்கிறாரா அல்லது கோர்ஸில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இதை மாதிரியான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ என்ன செய்யறதுன்னு சொன்னால் எங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு எல்லாம் தேவையோ அதில் நாங்கள் வச்சு டபுள் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் அல்லது இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினேன், இங்கே கீழுக்கு தான் நான் என்ன செய்யேன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுவோம் அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். சரி, எங்கே நாங்கள் அந்த டேட்டாவை கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபீல்டு கீழே ஒரு பாக்ஸ் தான் நிற்கிறாங்க இல்லையா, இந்த பாக்ஸில் தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான டேட்டாஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் அல்லது டபுள் கிளிக் பண்ணி எட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ என்ன செய்யறது, நான் வந்து என்ன செய்யறேன் என்றால் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத முதலாவதாக டபுள் கிளிக் பண்ணி கொள்ளும். அப்போ என்ன செய்யுது, எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது வரும். கீழே பாருங்க, ஃபீல்டு டேபிள், எந்த டேபிள்ல இருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், கோர்ஸ் டீடைல் ஷோர்ட். நீங்கள் நான் என்ன செய்யல ஷோர்ட் என்றும் கொடுக்கல, அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு கொடுக்கல். தென் ஷோ காட்டணுமா இல்லை கிரைட்டீரியான்னு சொன்னால் சில கண்டிஷன்ஸ், நீங்க இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் என்ன சரி கண்டிஷன் கொடுக்குறீங்களாங்கிறது வந்து கேட்குது. நான் என்ன செய்யல, நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்ன செய்யறேன் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுங்கிறது எங்களுக்கு இப்போ தேவையான ஃபீல்ட். தென் எனக்கு வந்து அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டுன்னு தேவை. தென் அதை நான் என்ன செய்யறேன் டபுள் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோவாக அடுத்த காலம்ல ரிப்ளேஸ் ஆகும். அதே போல கோர்ஸ் ஃபீ, கோர்ஸ் டியூரேஷன், கோர்ஸ் நேம், என்ன கோர்ஸுக்கு அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாருங்கிறதும் எனக்கு தேவை. ஸோ அதையும் நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அவ்வளோ. ஓகேவா. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் என்ன செஞ்சிடும், அந்த இது வந்து எங்களுக்கு வந்துடும். அடுத்தது வந்து கோர்ஸ் பெய்ட்,
சாரி கோஸ் பேலன்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறதுமே எனக்கு பார்க்கணும். ஓகேவா? அப்போ அதையும் என்ன செய்யறேன்னா டபுள் கிளிக் செக் பண்ணி கொள்றேன். இப்போ என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த டேபிள்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இப்போ 12 ஃபீல்ட்ல இருந்து நான் என்ன செய்கிறேன், 1 2 3 4 மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து குவாரி. எங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், செலக்ட் பண்ணி எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறான். இந்த ரன் அப்படின்றத கொடுத்தேன்னு சொன்னால் நான் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்தோனோ அந்த ஃபீல்டு அப்படியே ஒரு குவாரியாக கிரியேட் பண்ணி எனக்கு தனியான ஒரு இதாக என்ன செஞ்சிடும், எனக்கு கிரியேட் பண்ணி தரும். பாருங்க, நான் இதை ரன் கொடுக்குறேன். நான் என்னென்ன செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் ஐடி, பெஸ்ட் நேம், கோர்ஸ் நேம், ஃபீஸ் பேலன்ஸ், இந்த அவ்வளோ என்ன செஞ்சுக்குது, எனக்கு தனியாக வந்திக்குது. இப்போ இதில் பாருங்க, இதில் எல்லா டீட்டெயிலும் மீக்குது இல்லையா? இதில் எல்லா டீட்டெயிலும் மீக்குது, டீட்டெயில்ஸும் மீக்குது. ஆனால் இந்த குவாரியை எடுத்து பார்த்து நான் கிரியேட் பண்ண குவாரியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான டீட்டெயிலை மட்டும் நாங்கள் கேட்டெடுத்திக்கிறோம். ஸோ இதில் பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது இருக்குது, ஃபெஸ்ட் நேம்ங்கிறது இருக்குது, கோர்ஸ் நேம், ஃபீஸ் பேலன்ஸ், இவ்வளோ ஃபீல்டையும் தான் நான் செலக்ட் பண்ணினோம் இல்லையா? ஸோ இந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஃபீல்டை மட்டும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், தனியாக எங்களுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இதை என்ன செஞ்சுக்கலாம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து எங்களுக்கு தேவையான மாதிரி சேவ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் நீங்கள் என்ன செய்கிறேன், குவாரி எஸ்டியூ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி கொள்ளும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ண குவாரிங்கிறது இங்கே இருக்குது. நான் மாற்றினாலும் இதை டபுள் கிளிக் பண்ணால் நாங்கள் கிரியேட் பண்ணின குவாரி இங்கே வந்து. ஸோ உங்களுக்கு குவாரின்னு சொன்னால் என்ன, ஒரு குவாரியை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த குவாரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் என்னென்ன பகுதிகள் இருக்குது என்ன சம்மந்தமாக ஒரு பேசிக்கான ஐடியாவும் உங்களுக்கு நான் செஞ்சுக்கிறேன், தந்திக்கிறேன். அப்போ குவாரிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு வேலை நீக்கி. ஓகே. ஓகே, அடுத்தது வந்து எனது லாஸ்ட் பகுதி வந்து டேபிள்ஸ், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ்ங்கிறது நான் சொன்னோம், அதாவது எங்களோட டேட்டாஸ். இப்போ இந்த காஸ்ட் டீட்டெயில்ங்கிற இந்த டேபிள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு டேபிள் இல்லையா? இந்த டேபிளை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வே, ரிப்போர்ட்னு சொன்னால் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் தானே, ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். ரிப்போர்ட்னு சொன்னால் என்ன, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நாங்கள் என்ன செய்வோம், ப்ரெசென்ட் பண்ணும், ஒருத்தருக்கு பார்க்கறதுக்காண்டி கொடுக்குறோம், ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நார்மலாக வந்து இப்படி பார்க்கறது ஒரு ரிப்போர்ட் மாதிரி, ஒரு நாங்கள் ஸ்ட்ரக்சரில் ஒரு பிரிண்ட் எடுக்கக்கூடிய விதத்தில் A4 ஷீட்டில் மாதிரி என்ன செய்யறது, கிரியேட் பண்ணி கொடுக்குறது நான் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், ரிப்போர்ட்டை வந்து நாங்களாகவே தனியாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணோன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு குவாரியில இருந்தோ அல்லது ஒரு டேபிள்ல இருந்தோ என்ன செஞ்சுக்கலாம், நாங்கள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க, இதை நான் கொடுத்தோன்னே நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிற கோர்ஸ் டீட்டெயில் என்ற இந்த இதுல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று எங்களுக்கு கிரியேட் ஆகிக்குது. இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது, பேஜ் லே அவுட் சம்பந்தமானது, அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட், எப்படி ஒவ்வொரு காலமையும் அரேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமாக, அதே மாதிரி ஃபார்மட், தென் பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி இதில் வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி எங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் பேஜ் செட்டப். அதே ஃபார்மேட்டுங்கிறது, அரேஞ்சுங்கிறது நாங்கள் ஒவ்வொரு காலமையும் என்ன செய்யறது, எந்த இடத்துல தூக்கி வைக்கணும், இந்த இங்கனைக்கு இந்த ஃபீல்டு வந்து இங்கனைக்கு இருக்கணுமா அல்லது இங்கனைக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலாம், இதை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி
இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த அரேஞ்ச். ஓகே, அதில் என்ன செய்யலாம்? எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் ஃபீல்ட்ஸில். இதை பாருங்க, நாங்கள் நேரத்தோட இதில் வந்து டேபிளாக வச்சிக்கிறது. அதே இது இன்னைக்கு ரிப்போர்ட்னு சொன்னால் ஒரு ரிப்போர்ட்டாக ஒருத்தர் சப்மிட் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட நான் இந்த டேட்டா தான் எடுத்திக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு? அப்போ அந்த டீட்டெயிலை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக காட்டுறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த ரிப்போர்ட். அப்போ என்ன செய்யலாம்? இந்த ரிப்போர்ட் சார் கொடுத்து சொல்லுங்க. சார் எக்ஸ்கூஸ் மீ சார், என்ன விஷயம் சார், அந்த இப்ப நம்ம வந்துட்டு கலர் கொடுக்கலவா சார்? இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொன்னா அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கணும்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு சும்மா ஒரு கலரை கொடுத்து நம்ம அதை கிரியேட் பண்ணிடலாம். இதை கேட்குறீங்களா? ஓ சார். இதுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் இப்படி கலர் கொடுக்கலாம். நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல என்ன அது செய்யலாம்? ஃபுல்லா, அதான் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபுல்லா கொடுக்கலாமா சார்? ஃபுல்லாண்டு சொன்னா என்ன சொல்றீங்க? கீழே வரைக்குமா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஓம் சேர்த்தா சார். அதை நாங்க ஓ. செலக்ட் பண்ணி தான் கொடுக்கும். இப்போ இது வந்து நாங்க நேரத்தோட கிரியேட் பண்ணி வச்சிக்கிறது தானே. அந்த டேபிள் இருந்து தானே ஒரு ஓ சார். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த டேபிள்ல நாங்க என்ன செய்யல, இதுக்கு கலர் கொடுத்துல இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க என்ன செய்வோம்? இங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இல்லையா? ஸ்டூடெண்ட் ஐடி முழுக்க செலக்ட் பண்ணிட்டு, சரி எல்லாத்தையும் செலக்ட், சாரி இதை மட்டும் செலக்ட் பண்ணணும் இல்லையா? இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு தனியாக என்ன செய்வதில்லை, இந்த ஃபீல்டை எடுக்குதில்லை. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வந்து ஃபார்ம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுற டைமில் தனித்தனியாக தானே செய்யணும். இப்போ இங்கனைக்கு வந்து ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுற டைமில் இதை மொத்தமாக இல்லைன்னு சொன்னால் நாங்கள் புதுசாக கிரியேட் பண்ணக்குள்ள ஒட்டோவை கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாரதெல்லாம் தனித்தனியாக ரெட் கலர் நாங்கள் கொடுக்குற கலர்லேயே வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஒரு டேபிளுக்கு தான் நாங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு டேபிளை தான் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும்னு சொன்னால் அந்த டேபிளை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தானே செய்யும். அந்த ஃபொண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஃபர்தர் அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி இதை பேர் மாற்றலாம். அல்லது இதை என்ன செய்யறது? நாங்கள் இதை வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி இதை நாங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் இதை என்ன செய்யறது? ஆஹ் சரிதானே, இப்படி இடத்தை மாத்துறது, இதை மாதிரியான வேலைகள் செய்யலாம். அப்படி இல்லாம எங்களுக்கு என்ன செய்யறது சொன்னா, அந்த ஃபொண்ட்ஸே ஓவராலாக மாத்துறதா இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து தனித்தனியாக தான் மாற்ற வேண்டி இருக்கு. சரிதானே, முழுசா நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஃபுல்லாகவே மாத்துறங்கிறது எனக்கு சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட் வியூ, நாங்க இதை எப்படி சப்மிட் பண்ண போறோம். இப்போ கடைசி எல்லாம் செஞ்சு முடிஞ்சது பிறகு எங்களோட ரிப்போர்ட் இப்படித்தான் இருக்கின்றது தான் இந்த ரிப்போர்ட் வியூங்கிறது. தென் பிரிண்ட் வியூ, பிரிண்ட் பண்றதுக்குள்ள எப்படி இந்த வியூ வரும்? இப்போ பாருங்க, நான் எக்ஸலையும் பிரிண்ட் பண்ணி காட்டணும் இல்லையா? பிரிண்ட் வியூ காட்டணும். இப்போ நாங்க எங்களோட ரிப்போர்ட்டை செஞ்சோடனே எங்களோட ரிப்போர்ட் வந்து இப்படித்தான் நிற்கும். இப்போ டேபிளாக இருந்தது என்ன செய்யும்? எங்களோட ரிப்போர்ட் வந்து நாங்க இப்படியான ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் நீங்க இன்னைக்கு காட்டும். இப்போ நாங்கள் A4 ஷீட்டு கொடுத்ததுனால இதுல லாஸ்ட் நேம் வரைக்குமான ஃபீல்ட் மட்டும்தான் நீங்க எனக்கு கிளியர் ஆகிக்குது. அப்போ ஸோ என்ன செய்யணும் சார்? எங்களுக்கு மற்ற ஃபீல்டு எல்லாம் தேவையா இருந்தால் நாங்கள் சைஸை டிக்ரீஸ் பண்ணி அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும். அதுக்கு தானே என்ன செஞ்சுக்குது? எங்களுக்கு இந்த டிசைன் வியூ தந்திக்கிறாங்க. டிசைன் வியூவில் என்ன செய்யறது? இந்த சைஸை குறைக்கிறது. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியோட ஃபீல்டு வந்து இவ்வளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? எங்களுக்கு அதில் சைஸை குறைக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய வியூ தான் டிசைன் வியூ. நான் நேரத்தோட டிசைன் வியூ பார்த்தோம் டேபிள் குவாரி யூஸ் பண்ணுற டைம். இப்போ டிசைன் வியூங்கிறது எங்களோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எப்படி விருப்பமாயிக்குதோ அதை மாதிரி என்ன செய்யும், நாங்கள் அந்த டேபிளை ரிப்போர்ட்டை குவாரிஸை வந்து டிசைன் பண்ணி கொள்வோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ரிப்போர்ட் சம்பந்தமாக சொல்ல வேண்டிய பேசிக்கான விஷயங்கள். இப்போ ரிப்போர்ட்டுங்கிறது நான் என்னத்துக்காண்டி யூஸ் பண்றோம்னால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேபிளை அல்லது ஒரு குவாரியை நாங்கள் என்ன செய்யறது, ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருந்தால் லேசாக இப்படித்தான் எங்களோட டேபிள், இப்படி இதுதான் எங்களோட டேபிள், எங்களோட டேபிள் இந்த டேட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணணுமா இருந்தேன்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் என்ற ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீவியஸான ஒரு டேபிளை அல்லது ஒரு குவாரியை நாங்கள் ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி பண்ற டைம்ல உண்டு
நாங்கள் புதுசாக blank ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம், அல்லது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யறது, பாக்ஸ், நாங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்ஸ் வச்சு அட்டாச்மெண்ட்ஸை வச்சு என்ன செய்யறது, லிங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு மெனுவலா எங்களோட டிசைனிங் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்போ எக்ஸஸ்ல நாங்கள் முக்கியமாக பார்க்க இருந்த விஷயங்கள் இவ்வளவுதான்: டேபிள்ஸ், குவாரிஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? இதில் நாங்கள் பேசிக்காக ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி குவாரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்ம் ரிப்போர்ட் எப்படி நாங்கள் என்ன பேப்பர்ஸுக்காண்டி யூஸ் பண்ணோம், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கேருந்து கிரியேட் பண்ணுறது சம்மந்தமாக பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன். இதை விட நீங்கள் ஒன்றும் மேலே போகணுமாக இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளணுமாக இருந்துச்சு சொன்னால், உங்களோட எஃபர்ட், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளணும் என்றால் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் நீக்குது. நான் இன்னும் எக்ஸஸ் இதில் இம்ப்ரூவ் ஆகணும், என் ஸ்கில்ஸை கூட்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறது இது வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஐடியா இல்லைன்னு சொன்னால், இதில் இப்படி இப்படி விஷயம் இருக்குது, என்னென்ன ஃபீல்டுகள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் பாயிண்ட்ஸ் பார்க்க இருக்குதுன்னு ஒரு மொத்தமாக ஒரு ஐடியா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது. நாங்கள் இன்னும் எங்களோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகல. இப்போ உங்களுக்கு இதை முடிக்கிற டைம்ல எக்ஸஸ் என்றால் இதுதான், எக்ஸஸ்ல இப்படியான பகுதிகள் இருக்குது. அப்ப நாங்க டேபிள்ங்கிறது தனியா படிக்க வேண்டிய பகுதி, குவாரிங்கிறது தனியா படிக்கணும், ஃபார்ம்ஸ்ங்கிறது தனியா ஒவ்வொன்றும் தனித்தனியாக படிக்க வேண்டியது, ரிப்போர்ட்ஸ்ங்கிறது தனித்தனியாக படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா வந்து நினைக்கிறேன். அப்ப அந்த பேசிக்கான ஐடியா வச்சு நீங்க என்ன செய்யணும், உங்களை வளர்த்து கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ இந்த கோர்ஸ்ல நாங்க பேசிக்காக என்ன செஞ்சுக்கிறோம், வேர்ட் சம்பந்தமான விஷயம், வேர்ட்ல நாங்க கூடுதலாக நிறைய விஷயங்கள் சொல்லிப்போம்னு நினைக்கிறேன். சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிப்பாங்க. அதே மாதிரி எக்ஸல், பவர் பாயிண்ட் இது சம்பந்தமா பேசிக் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எக்ஸஸ் வந்து நார்மலாக என்ன செஞ்சுக்கிறோம், பேசிக்காக நேரத்தோட பார்த்த விஷயங்களை விட குறைவாக அது வந்து மிச்சமாகவே எங்களுக்கு யூஸ் ஆகிறல்ல. பெரும்பாலும் வந்து வாரது வந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் சம்பந்தமான விஷயங்கள் தான் எங்களுக்கு டெய்லி லைஃப்ல மிச்சமாக யூஸ் ஆகிறது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன செஞ்சுக்கிறோம், இதை வந்து எங்கட இந்த கரிக்குலத்துக்கு இப்படியாக டிசைன் பண்ணிக்கிறோம். அப்போ இன்னும் நீங்கள் உங்களோட இந்த ஃபீல்டில் வளர்த்து கொள்ளணுங்கிறது வந்து உங்களோட கையில் இருக்கிறது, உங்களோட ஹேண்டில் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜை படிக்கிறது மூலமாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் நான் என்ன செஞ்சுக்கிறோம், உங்களுக்கு வந்து புதுசாக புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஏஐ சம்பந்தமான செட் ஜிபிடி, டீப்சீக் சம்பந்தமான விஷயங்கள் சார் சொல்லிப்பார் நினைக்கிறேன். இமெயில் ஒன்று எப்படி ரைட் பண்ணது ப்ராப்பராக அப்படின்றது, அதே மாதிரி லிங்க்டின் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம்னா எங்களோட கோர்ஸை முடிச்சு கொள்வோம். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னால், நான் குரூப்பில் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவேன், கூகுள் ஃபார்முக்குரிய. அந்த கூகுள் ஃபார்மை எல்லாரும் கட்டாயம் ஃபில் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே.